ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீக்லி வைஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கு, நம்ம வந்து மண்டே ட்ரேட் பண்ணுறப்ப சி சைட் போகலாமா இல்லை பி சைட் போகலாமா, ட்ரெண்டு வந்து எந்த சைடு மூமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் மேஜராக காட்டுது, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக காட்டுதுங்கிறதையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். எக்ஸாக்டாக நேற்று நம்ம வந்து அனாலிசிஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் மார்க்கெட் எக்ஸாக்டாக மூவ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நேற்று சொல்லியிருந்தப்ப இந்த இடம் வந்து சப்போர்ட்டு, இந்த பாயிண்ட் சப்போர்ட் ஆகும். இதுக்கு அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இன்னொரு ட்ரெண்டையும் நான் நேற்று அனாலிசிஸில் காமிச்சிருந்தேன். இந்த இடம் வந்து ஒரு ஹெட்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்க இருந்து இந்த லைனை ரீச் பண்ணிட்டு திரும்பினா ஒரு நல்ல ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து ஹைல தான் ஓப்பன் ஆச்சு, 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட். பட் நம்ம வரைஞ்ச ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேல மார்க்கெட் மூவே ஆகல. ஸோ அங்க இருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது. எக்ஸாக்டா பாருங்க, நம்ம வரைஞ்ச ரெசிஸ்டன்ஸ் லைன்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்ப திரும்பி இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். எக்ஸாக்டா நம்ம சொன்ன ட்ரெண்டா நேற்று வீடியோவை பார்த்திருந்த நண்பர்களே. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். பேங்க் நிஃப்டி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ப்ளஸ் இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பி டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி இல்லை இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் அப்ரெண்ட்ல போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடம் பாயிண்ட் நம்ம வரைஞ்சிருந்தா வந்து 48,000, இந்த 300 ரீஜன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகியிருந்தாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டே மார்க்கெட் கீழே டவுன் ஆச்சு. ஸோ நம்ம வரைஞ்சிருந்த சப்போர்ட் பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங் கொடுத்தது. இன்னொரு விஷயத்த இதுல நீங்க லேர்னிங்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அந்த மாதிரி கரெக்டா ஹை போயிட்டு திருப்பி லோ. இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டா இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகுனா இங்க என்ன டார்கெட் இருக்கோ அந்த டார்கெட்டுக்கு கரெக்டா பேங்க் நிஃப்டி மூமெண்டம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த இடத்துக்கு மேல மூவ் ஆனாலும் கேண்டில் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணிட்டு 1 ஹவர்ல எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதே பார்ப்போம். சரிங்களா? இதை வச்சு நீங்க வந்து மண்டே சி சைட் போலாமா இல்லை பி சைட் போலாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த நிஃப்டியோட வீக்லி கண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? வீக்லி கண்டில் அனலைசிஸ் பார்ப்போம். அடுத்து டெய்லி கண்டிலையும் 1 ஹவர் கண்டிலையும் அனலைஸ் பண்ணி நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் எடுக்கிறேன். சரிங்களா? வீக்லியில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் ஹைல இருந்து லோ ஃபார்மேஷன் கொடுத்ததோட நான் இப்போ மார்க் பண்றேன். சரிங்களா? ஸோ பாருங்க, இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறப்ப பார்க்குறப்ப 0.78க்கு மேலே தான் இருக்கு இப்போ மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் டார்கெட் ஃபிபோனாச்சி நமக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 22,250 ரீஜன் வரைக்கும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூல்ல நமக்கு வேலையை காட்டுது. ஸோ அப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல போனா நம்ம எந்த ட்ரெண்ட் வரைக்கும் வீக்லி பேசிஸ்ல கன்சிடர் பண்ணலாம்னா ஒரு லாங் டர்ம் வியூல கன்சிடர் பண்றப்ப 22,250 ரீஜன் வரைக்கும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம. ஸோ 22,250 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து டார்கெட்டு, ஓவரால் டார்கெட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா இன்னைய வீக் வந்து இருக்குல்ல இந்த ஹை லெவலு. சரிங்களா? இந்த இடத்த வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதாவது 21,833லேருந்து 850 ரீஜன். சரிங்களா? அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதாவது இந்த வீக்கோட லோ 21,500ங்கிற ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும் இப்போ வரைக்கும் நமக்கு மார்க்கெட்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பாருங்க, நான் என்ன பண்றேன், ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுக்கிறேன். சரிங்களா? ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு லோ டு ஹை எடுக்கிறப்ப, சரிங்களா, அதாவது ரீசன்ட் ஹைல இருந்து லோ ஃபார்மேஷன் கொடுத்து வீக்லியில மேலே ஏறுறப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் காமிக்குது அப்படின்னா 22.
அதாவது 22,450 வரைக்கும் உங்களுக்கு காமிக்குது. சரிங்களா? அப்ப வந்து எக்ஸ்டென்ஷன் டூலும் ஓகே. 0.1 அதாவது 618 லெவல்ல இருந்தும் மேல ஏறிட்டு இருக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 22,420 வரைக்கும் காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ ஓவராலா வந்து மார்க்கெட் 22,000 ரீச் பண்ணிட்டு, அங்கருந்து ஒரு 100 200 பாயிண்ட்ஸ் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல தான் இப்போ வரைக்கும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? வியூஸ் வந்து நமக்கு டெக்னிக்கலா காட்டுற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம்ல தான் வந்து இப்போ நமக்கு இருக்கு. ஸோ வீக்லி வைஸ் வந்து நமக்கு இந்த 22,400 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல வந்து எக்ஸ்டென்ஷன் டூலும் காட்டுது, ரீட்ரேஸ்மெண்ட் டூலும் நமக்கு வந்து வேல்யூ காமிக்கிற லெவல் வந்து அடுத்த லெவல் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிளியரா காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் இந்த 21,833க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப 22,000 வரைக்கும் மார்க்கெட் மேல ஏறிட்டு அங்கிருந்து 100ல 200 பாயிண்ட்ஸ் வந்து மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வீக்லியோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 21,500. ஸோ அந்த 21,500 உடைச்சதுன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டான லெவல் பாத்தீங்கன்னா 21,350 ரீஜியன். சரிங்களா? ஸோ அதுக்கு முதல் ப்ரீவியஸா இருக்கிற வீக் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரிய கேண்டில், இந்த கேண்டிலோட பாட்டம். சரிங்களா? அது வந்து 21,350 ரீஜியன் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா அடுத்து இன்னொரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீக்லியில ஃபார்ம் ஆயிருக்க கேண்டில் வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம். பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து எந்த சைடு மூமெண்டம் கொடுக்கறதுக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு இன்டிசிஷன் லெவல்ல இருக்காங்க. சரிங்களா? இதோட ஃபர்தரா இந்த ஹையை உடைக்கிறப்ப ஒரு அப் ட்ரெண்ட்ல பையர்ஸ் செகண்ட் டாமினேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லோவை உடைச்சிச்சுன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், டே கேண்டில் வச்சுறேன். டே கேண்டில் வச்சுட்டு நமக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி பாருங்க, இப்போ நான் டே கேண்டில்ல எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டு பார்க்கலாம். ரீசெண்டா வந்த லோ, இப்போ வந்திருக்க ஹை லெவலு. சரிங்களா? அடுத்து சப்போர்ட் எடுத்து வச்சோம்னா நமக்கு காட்டுற மேக்ஸிமம் பாயிண்ட் எந்த லெவல் வரைக்கும் ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 21,800, அதாவது நம்ம ஆல் டைம் ஹை லெவல். சரிங்களா? இந்த லெவல் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதுக்கு அடுத்து உடைச்சா 0.5 லெவல் பாருங்க, 21,900. சரிங்களா? இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்து நமக்கு 22,000 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுற பட்சத்துல நமக்கு 0.618 வரைக்கும் வந்துச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் வரலாம், 22,000 வரைக்கும் மேல ஏறலாம். அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, 22,158. ஸோ இந்த வேவ், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து வந்த ஹைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து அப் ஆகிற வேவ் ஒரு அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது வந்து 22,000யும் 22,150 வரைக்குமே மேல ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல டெக்னிக்கலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் திருப்பி ஃபர்தரா மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத டிரா பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ட்ரெண்ட் லைன்ல இந்த லோல இருந்து இந்த 3 லைனையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். பிளஸ் இது நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருந்த லைன் தான். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் இன்னைக்கே வந்து நமக்கு அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து போச்சு. சரியா? ஸோ இப்போ நான் ஃபர்தரா என்ன இதுல வரைஞ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்க ஆரம்பிக்கும்னா, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹைல இருந்து லோ எடுத்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா எங்க நமக்கு அந்த 22,000ங்கிற லெவல தான் திருப்பி இதுவுமே டெக்னிக்கலாவும் காமிக்குது. சரிங்களா? 22,000 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 21,833. சரிங்களா? இந்த லெவல் உடைச்சா ஃபர்தரா அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி, இதே வந்து டவுன் ஆகுது. இதுவும் பாருங்க, இன்னைய டே கேண்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான். ஸோ இதுவுமே வந்து இன்னைய டே வந்து நல்ல ஒரு செல்லிங் காமிச்சிட்டு எகெயின் பையிங், அதாவது பிளஸ்ல தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ பாருங்க, இன்னைய டேவோட லோ 21,600க்கு கீழே உடைச்சிச்சுன்னா அடுத்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும் 21,577. அதுக்கு அடுத்து 21,500 ரீஜியன். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. அது எதனால அந்த இடம் வரைக்கும் சப்போர்ட்னா,
இந்த பாயிண்ட் இங்க சப்போர்ட், எகைன் இந்த இடம் ஒரு சப்போர்ட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் திருப்பி எகைன் சப்போர்ட் எடுத்தா இந்த ரீஜன்ல இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற பட்சத்துல திருப்பி சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து 21,400 வரைக்கும் கீழே இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? சரி. இப்ப நான் என்ன பண்றேன், இதே லெவல்ல வச்சுட்டு நம்ம ஆஸ் யூசுவல் இப்போ மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஹரிசாண்டல் லைன் பண்ணிக்கிறேன். இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை மார்க் பண்ணிட்டு 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடலாம். ஸோ நான் இப்போ முன்னாடியே வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொன்னதுதான், இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியான ஃபார்மேஷன் காமிக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, சரிங்களா, பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல நமக்கு வந்து again நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்க பாருங்க, இந்த இடத்த நீங்க ட்ரெண்ட் லைன் மாதிரி இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட ஒரு லோ ஹை லோ எகெயின் இந்த லைன் உடைக்கிற பட்சத்துல, அதாவது இந்த ஆல் டைம் ஹை லெவல் உடைக்கிற இந்த இடத்துல வரப்போ ஒரு கன்சல்டேஷனோ ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடம் உடைச்சிச்சுன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? சரிடா, இதே வந்து டவுன் சைட்ல போச்சு அப்படின்னா எங்க என்ன மாதிரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இங்க பாருங்க, இன்னைய டேவோட லோ அதாவது 21,640 இந்த ரீஜன் உடைச்சிச்சுன்னா, இந்த லெவல் உடைக்கிற பட்சத்துல அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 21,500 தான். சரிங்களா? நமக்கு டெக்னிக்கலாவும் ஃபிபோனாச்சிலையும் எக்ஸ்சேஞ்ச் டூல்லையும் காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா 21,500 வரைக்கும் தான் வந்து நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த இடம் உடைச்சிச்சுன்னா எகெயின் கீழே இறங்கும். அப்படி இறங்குற பட்சத்துல 21,400 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம இங்க பார்த்த சப்போர்ட் பாயிண்டோட ரீஜியன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல் உடச்சு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா 21,400ல இருந்து 450 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க நாளைக்கு அப்ரோச், அதாவது மண்டே அப்ரோச் பண்றதுக்கு இந்த டாப்ல மட்டும் ஒரு ரிக்ளைன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு இன்னைய டேவோட ஹையை தாண்ட ஆரம்பிக்கிறப்ப, சரிங்களா, ஆல் டைம் ஹை லெவல் ஃபர்ஸ்ட், அடுத்த டார்கெட்டு 900, அடுத்த டார்கெட்டு 22,000, அதுக்கு அடுத்து வந்து 22,100ல இருந்து 150 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு கிளியரா இருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் கூட இது கூட கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு லோ ஹை ரெசிஸ்டன்ஸ், எகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி சப்போர்ட், இப்போ சப்போர்ட்ல இருந்து திருப்பி ஃபுல்லா கொடுக்குறப்ப கையை நோக்கி ஏறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும் கூட. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட லென்த்து அதிகமானதுனால நான் அடுத்த வீடியோவில் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸையும் பிரேக் அவுட் ஸ்டாக் டீட்டெயில்ஸையும் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து குயிக்காகவே அப்டேட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.